வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் சுழற்காற்று 43ஆம் அத்தியாயம். நான் குற்றவாளி. உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ. சமுத்திரகுமாரி, உனக்கு என்னை நினைவிருக்கிறதா? பொன்னியின் செல்வ, இது என்ன கேள்வி? யாரை பார்த்து நினைவிருக்கிறதா என்று கேட்கிறீர்கள்? ஆயிரம் ஆண்டுகள் கலந்து பழகிய பின்னர் நினைவிருக்கிறதா என்று கேட்பது தகுமா? அல்லது தங்களுக்குத்தான் நினைவில்லாமல் போய்விட்டதா? எத்தனை நாள், எத்தனை யுகம் என்னுடைய சின்னஞ்சிறு படகில் தாங்கள் ஏறி வந்திருக்கிறீர்கள். கடலில், முடிவில்லாத கடலில், எல்லையில்லாத வெள்ளை அலைகளுக்கிடையில் நாம் இருவரும் என் சிறு படகில் ஏறிக்கொண்டு உல்லாச யாத்திரை செய்ததையெல்லாம் மறந்து விட்டீர்களா? திடீரென்று நாலாபுரமும் கரிய இருள் சூழ்ந்து வர நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக ஒருவர் கரத்தை ஒருவர் பற்றி கொண்டு நெடுங்காலம் நின்றதை மறந்துவிட்டீர்களா? பயங்கரமான புயற்காற்று அடித்தபோது மலைமலையாக எழுந்த பேரலைகள் நம்முடைய படகை தாக்கி ஒரு கணம் நம்மை வானமண்டலத்துக்கு உயர்த்தி மறுகணம் பாதாளத்தில் அழுத்தி இப்படியெல்லாம் அல்லோகல்லோலம் செய்த நாட்களில் நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதாரமாக நின்று அக்கொடும் புயலை எதிர்த்து வென்றதை மறந்துவிட்டீர்களா? ஒரு சமயம் நாம் வானவெளியில் பறந்து 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 சென்று கொண்டிருந்தோமே, அதை மறந்து விட்டீர்களா? விண்மீன்களை தாங்கள் தாவி பிடித்து என் தலையில் ஆபரணங்களாகச் சூட்டினீர்களே, அதுவும் மறந்து விட்டதா? பூரண சந்திரனை என் அவளுடைய மோகவலையில் விழாமல் திரும்புவது கடினம். அதோ நிற்கும் வந்தியத்தேவன் அதற்கு சாட்சி சொல்லுவான். சோழகுலத்தை பூண்டோடு அழித்துவிட பயங்கர சபதம் எடுத்திருக்கும் கூட்டத்தை பற்றி அதோ நிற்கும் வைஷ்ணவன் சாட்சி சொல்லுவான். அவர்களுக்கு அவசியமான பணத்தை எல்லாம் நந்தினிதான் கொடுக்கிறாள். இளவரசே, துரதிருஷ்டவசமாக நம் சக்கரவர்த்தி பெருமானும் அந்த பாதகியின் வலையில் விழுந்து விட்டதாக காண்கிறது. மதுராந்தகத்தேவனுக்கு பட்டம் கட்டுவது பற்றி சக்கரவர்த்தியே யோசித்து வருவதாக தெரிகிறது. ஆகையால் சக்கரவர்த்தியின் கட்டளை என்று கருதி தாங்கள் தஞ்சைக்கு போவது இது தருணமல்ல. சேனாதிபதி, தாங்கள் கூறிய செய்திகள் எனக்கு மிக்க வியப்பை உண்டு பண்ணியிருக்கின்றன. ஆயினும் அச்செய்திகளில் நான் செய்த முடிவுதான் உறுதிப்படுகிறது. என் தந்தையை அவ்வளவு பயங்கரமான அபாயங்கள் சூழ்ந்திருக்கும் போது நான் இருக்க வேண்டிய இடம் அவர் அருகிலேதான். இலங்கை அரசு எனக்கு என்னத்திற்கு? அல்லது இந்த உயிர்தான் என்னத்திற்கு? இனி யோசனை ஒன்றுமே தேவையில்லை. என்னை தடை செய்வதற்கு யாரும் முயல வேண்டாம் என்று இளவரசர் கம்பீரமாக கூறினார். பிறகு சற்று தூரத்தில் தூணில் சாய்ந்து கொண்டு தம்மை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த பூங்குழலியின் மீது அவர் கண்கள் சென்றன. சமுத்திரகுமாரி, சற்று இப்படி அருகில் வா என்றார். பூங்குழலி நெருங்கி வந்தாள். பெண்ணே, நீ கொண்டு வந்த செய்தியின் மூலம் எனக்கு பெரிய உதவி செய்தாய். இன்னும் ஓர் உபகாரம் எனக்கு நீ செய்ய வேண்டும், செய்வாயா என்று கேட்டார். அடடா, இது என்ன? இந்த ஏழை படகுக்காரியிடமா இவர் உதவி கோருகிறார்? இவருக்கு குற்றேவல் செய்யும் பாக்கியத்தை நாடி வந்தேன். இவர் என்னிடம் உதவி வேண்டும் என்று யாசிக்கிறாரே. கடவுளிடம் வரம் கேட்க வந்தேன். கடவுள் தம் திருக்கரங்களை நீட்டி என்னிடம் பிச்சை போடு என்று கேட்கிறாரே. இவ்வாறு மனத்தில் எண்ணி, இளவரசே, தாங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற காத்திருக்கிறேன் என்றாள் பூங்குழலி. சமுத்திரகுமாரி, என்னை தேடிக்கொண்டு 2 மரக்கலங்கள் தொண்டைமானாற்று முகத்துவாரத்தின் அருகில் காத்திருக்கின்றன என்று சொன்னாயல்லவா? அந்த இடத்துக்கு நான் அதிசீக்கிரமாக போய்ச் சேர வேண்டும். எனக்கு வழிகாட்டி அழைத்துக் கொண்டு போவாயா? பெண்ணே, முடியாது என்று சொல் என்பதாக ஒரு குரல் கர்ஜித்தது. அது சேனாதிபதியின் குரல்தான் என்பதை பூங்குழலி உணர்ந்தாள். இத்தனை நேரம் ஏதோ ஒரு சொப்பனலோகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தவளுக்கு இப்போதுதான் தன் நெருக்கடியான நிலைமை தெரிந்தது. எந்த அபாயத்திலிருந்து இளவரசரை தப்புவிக்கலாம் என்ற ஆசையுடன் இவள் அவசரமாக ஓடி வந்தாளோ, அந்த அபாயத்தின் வாயிலேயே கொண்டு சேர்க்கும்படி இளவரசர் இப்போது தன்னை கேட்டுக்கொள்கிறார். பெண்ணே, முடியாது என்று சொல். சேனாதிபதியின் இந்த கட்டளையின் பொருள் அவளுக்கு இப்போது புலனாயிற்று. நாலாபுரத்திலிருந்தும் 1000 குரல்கள் அதே கட்டளையை அவளுக்கு இட்டன. மரங்கள் அவ்வாறு முழங்கின. மண்டபத்தின் தூண்கள் அவ்விதம் மலரின. மரக்கிளைகளின் மேலிருந்து பறவைகள் கதறின. ஆனால் அந்த பேதை பெண்ணின் இதயத்தினுள்ளே ஒரு மெல்லிய குரல் கேட்டது. பூங்குழலி, இதோ உன் அதிர்ஷ்டம். இளவரசருக்கு வழிகாட்டி அழைத்து போவாயானால் அவருடன் 2 தினங்கள் கழிக்கலாம். அவர் அருகில் நீ இருக்கலாம். அவர் உன்னை பாராத போது
அவரை நீ பார்க்கலாம். அவர் மீது பட்டு வரும் காற்று உன் மீதும் படும். அவருடைய குரல் உன் காதில் அடிக்கடி கேட்கும். அடி பெண்ணே, நீ கண்டு வந்த எட்டாத கனவில் ஒரு சிறிது நிறைவேறும். பிறகு எது எப்படியானால் என்ன? பூங்குழலி, ஒத்துக்கொள், ஒத்துக்கொள் என்று அந்த மெல்லிய குரல் அவள் மனக்காதில் கூறியது. சமுத்திரகுமாரி, ஏன் தயங்குகிறாய்? எனக்கு இந்த உதவி நீ செய்ய மாட்டாயா? நானே வழி கண்டுபிடித்துக் கொண்டு போக வேண்டியதுதானா என்று இளவரசர் கூறியது அவளுடைய மனம் திடமடைய காரணமாயிற்று. இளவரசே, வழிகாட்ட நான் வருகிறேன் என்றாள். சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி அப்போது தம் தொண்டையை கனைத்துக் கொண்ட சப்தம் பூகம்பம் ஏற்படுவதற்கு முன்னால் பூமியின் கர்ப்பத்திலிருந்து எழுகின்ற பயங்கர தொனியை நிகர்த்திருந்தது. அவர் ஓரடி முன்னால் வந்து கூறினார். இளவரசே, தங்களது விருப்பத்துக்கு குறுக்கே நான் நிற்க மாட்டேன். ஆனாலும் என் வேண்டுகோள் ஒன்றுக்கு செவிசாய்க்க வேணும். தங்களை சிறைப்படுத்த வந்திருப்பவர்களிடம் தங்களை ஒப்படைக்கும் வரையில் தங்களை பாதுகாப்பது என் பொறுப்பு. நேற்றிரவு தங்களை கொல்ல நடந்த முயற்சிகளைப் பற்றி சற்று முன்னால் தங்கள் தோழர்கள் சொன்னார்கள். அவர்கள் யார் என்று தெரியவில்லை. என் மனத்தில் உள்ளதை சொல்வதற்காக மன்னியுங்கள். இந்த பெண்ணின் பேரிலேயே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் உண்டு. அந்த கொலைகாரர்களுக்கு இவளும் ஒருவேளை உடந்தையாய் இருக்கலாம் அல்லவா? மரக்கலங்களில் தங்களை சிறைப்படுத்தி அழைத்துப் போக வந்திருக்கிறார்கள் என்பதே இவளுடைய கற்பனையாயிருக்கலாம் அல்லவா? ஏன் இருக்கக்கூடாது? சற்று முன்னால் இவளுடைய கத்தியை தங்கள் தோழர் வந்தியத்தேவர் பிடுங்கி எறிந்தபோது அது யார் பேரிலோ விழுந்து ஓலக்குரல் ஒன்று கேட்டதே, அது யாருடைய குரல்? இந்த பெண் தாராளமாக வழிகாட்டிக் கொண்டு வரட்டும். நம்முடைய யானை மேல் ஏறிக்கொண்டு முன்னால் செல்லட்டும். ஆனால் தங்களுடன் நானும் தொண்டைமான் ஆற்றில் உள்ள கப்பல்களை காணும் வரையில் வந்தே தீருவேன். அது என்னுடைய கடமை. சேனாதிபதியின் இந்த பேச்சை புன்னகை பூத்த முகத்துடன் கேட்டுக்கொண்டு நின்ற இளவரசர், அப்படியே ஆகட்டும், தங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நானும் குறுக்கே நிற்கவில்லை என்றார். இத்துடன் நான் குற்றவாளி 43ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.